நான் சரியா இருக்கிறேன், ஏன் எனக்கு அற்புதம் நடக்கல, ஏன் இந்த நன்மை கிடைக்கல, ஏன் எனக்கு இது நடக்கல அது நடக்கலன்னு நீங்க சொல்றீங்க. காரணம் உங்க வாழ்க்கையில இருக்கிற கசப்பு. ஒருத்தரை குறிச்சு அப்படி கசப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க கசப்ப மாத்தணும். கசப்பு இருந்தா அற்புதம் நடக்கவே நடக்காது. எந்த விதத்துல கசப்பு உங்க கூட இருக்குன்னு பாருங்க. எந்த விதத்துல நீங்க கசப்பை சுமந்துகிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. அந்த கசப்பை எடுத்து போடுங்க. யாரு மேல இருக்குதுன்னு பாருங்க. உங்க அப்பாவா, உங்க அம்மாவா, கூட பிறந்தவர்களா, அது யாரோடு உங்க கசப்பு இருந்தாலும் அற்புதம் நடக்காது. சொல்லுவீங்க, நான் எந்த தப்பு செய்யல, எல்லா தப்பும் அவங்கதான் செஞ்சாங்க, நான் எதுக்கு அவங்கள, எனக்கு ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குது, நான் எதுக்கு அவங்க மேல உள்ள கசப்பு எடுக்கணும், ஏன்னா என் மேல தப்பே இல்லையே, தப்பெல்லாம் அவங்க தானே பண்ணாங்க. பிரியமானவர்களே, அப்படி அல்ல. வசனம் அப்படிதான் சொல்லுது. நீ காணிக்கை பெட்டி பக்கத்துல வரும்போது உன் பேர்ல உன் சகோதரனுக்கு யாதொரு குறை